பரிசுத்தமுள்ள தேவனே, வர வேண்டியதான எல்லா பிள்ளைகளை ஏற்ற வேளையிலே கொண்டு வரும். தடைகளை நீ நீக்கி போடும் அப்பா. புது ஆத்மாக்கள் வரட்டும் சுவாமி. இதுவரை ரட்சிப்பை பெறாதவங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவரைக்கும் அல்லேலூயா அப்பா, அல்லேலூயா உம்மை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்கட்டும். பரிசுத்தாவி பெறாதவங்க பரிசுத்தாவி பெறட்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவி பெற்றவர்கள் நீ கிருபாவரங்களை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அல்லேலூயா, நீரே எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. ஹல்லேலூயா, நல்ல பாடல்களை கொடும், சங்கீதங்களை கொடும். எங்கள் ஆராதனை உமக்கு பிரியமாய் மாறட்டும் அப்பா. ஏதாவது தடைகள் இருந்தால் அதை நீக்கும் அப்பா. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுகும். பிசாசின் கிரியைகளை நீ முறியடிக்கும். அதை அதட்டுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. காணிக்க போது நீ ஆசீர்வதிக்கும். நல்ல சங்கீதங்களை கொடும், நல்ல சாட்சிகளை கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தரை செய்து கொடுக்கிறதான உங்களுடைய ஊழியக்காரை ஆசீர்வதிக்கும். ஊழியத்திலே இருக்கிற எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்கும். போதகரை ஆசீர்வதிக்கும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. அது மட்டும் அல்லாமல் அப்பா, இங்க அக்கப்பக்கம் உள்ள எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடும். இலங்காவே ஆசீர்வதியும். உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். மிடில் ஈஸ்டே ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்தியாவின் ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லா மிஷனரிஸ்களே அவருடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அப்பா உம்முடைய ஊழியம் பெருக பண்ணும் அப்பா. உம்முடைய ராஜ்யம் அதிலே வருவதாக உம்முடைய சித்தம் ஆண்டவரே முற்றுமாய் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. இதோ எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு இறங்கும் ஐயா. புது பலனை கொடும், புது அபிஷேகத்தை கொடும், புது ஞானத்தை கொடும் அப்பா. எல்லாமே புதுதாகட்டும். உமக்கு நாங்கள் பிரியமாய் மாறட்டும் சுவாமி. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இதோ எங்களை முற்றுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தின் பகுதியிலே ஒவ்வொருவருக்கும் தேவையான அபிஷேகத்தை உயிர்த்தருளும். உம்முடைய நாம மகிமையாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பதே ஆசை, உம்மை ஆராதிப்பதே ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே ஆசை. ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைப்பவரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவா, அனைத்தையும் படைப்பவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே. எல்லாரும் கண்ணை சொல்லுவோம். அப்பாவை பார்த்து சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறேன்ப்பா. ஆசையோடு வந்திருக்கிறேன். ஆலயத்துக்கு போகும் மாடுகள் என்றவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்து நான் சந்தோஷத்தோடு வருகிறேன். அவர் துக்கத்தை களைகிறார். துக்கத்தை களைந்து துதியுடை தந்தி துயாதி தூயவரே. துக்கத்தை களைந்து துதியுடை தந்தி துயாதி தூயவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. வாயை திறந்து சொல்லுவோம். அவரை ஆராதிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம். அவரை ஸ்தோத்தரிப்பதற்கெனவே வந்திருக்கிறோம். ராஜா
எங்களின் கோட்டை நிலே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நிலே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை நல்லா சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறது எனக்கு ஆசைப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. I love you Jesus. ஆசையோட வந்திருக்கிறேன் அவருடைய சமூகத்தில். ஓ எஸ், ஆராதிக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தி யெகோவா ஷம்மா நீரே. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் தந்தி யெகோவா ஷம்மா நீரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆராதிப்பதே என். உம்மை ஆராதிக்கிறோம் எல்லாவரும். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவருக்கு எங்கள் ஆராதனை சமர்ப்பிக்கிறோம் இயேசு ராஜா. என் இயேசு ராஜா. என் இயேசு ராஜா. என் இயேசு ராஜா. என் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆராதிப்பதே என் ஒரு விச. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை புகழ்பாட வந்திருக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ராகங்கள் மீட்ட அப்பா, தாளங்களோடு உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே, 10 நரம்பு வீணைகளோடு உம்மை நாங்கள் அப்பா கரகோஷத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க ராஜா.
நம்முடைய பிள்ளைகளுக்கு துரிதமாய் கொண்டு வாருங்க. மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வேத பகுதி ஒன்று உண்டு. நமக்கு எல்லாரும் வாசிப்பதற்காக வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 92 பிரதர் அருண் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92 வசனங்கள் 1 கடைசி வரை. ஓய்வு நாளில் பாட்டாகிய சங்கீதம் 92 வசனங்கள் 1 கடைசி வரை. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கருத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். எத்தனை பேர் அவருடைய செய்கைகளால் மகிழ்ச்சியாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? ஆமென். அவருடைய செய்கைகளால் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அவருடைய வார்த்தையோ அவருடைய செயல்களோ நம்மை சந்தோஷமாக்கிட்டு, உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கரத்தின் கிரியைகள் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அதை நினைத்து பார்ப்போம். அதை நினைத்து பார்த்த பிறகு தான் ஆனந்த சத்தம் அப்படின்னு இந்த பக்தன் சொல்லுவது நம்முடைய வாயிலிருந்து வரும். நல்ல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் என்னவா இருந்தது, என்னை மகிழ்ச்சியா இருந்தது, அதற்காக நான் ஆனந்த சத்தமிடுவேன்னு சொல்லி பக்தன் சொல்லுகிறாரு. நாங்கள் ஆனந்த சத்தமிட்டு இப்ப நாங்க பாடி ஆராதிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தின் கிரியை என்னவென்று சொல்லி ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு எப்படி நல்லவரா இருந்தார், எங்களோடு கூட எப்படி பேசினார், எப்படி நம்மகிட்ட நடந்தார், எப்படி பேசினார், எப்படி நடத்தினார் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சும்மா எல்லாருமா சேர்ந்து கை தட்டுறதும் சும்மா எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறதும் பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிறாரா, அதுல பிரசன்னமா இருக்கிறாரா என்பதுதான் மிகவும் முக்கியம். அது அர்த்தமுள்ள ஒரு உணர்வுள்ள பாடலா இருக்குதா, உணர்வுள்ள கரகோஷமா இருக்குதா, உயர்வா இருக்குதா என்று சொல்லி ஆமென் அவர் நினைத்து பார்க்கிறார். வெளியே இருக்கிறவங்க முகத்தை பார்க்க முடியும், கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஓ, இவங்க உணர்ந்துதான் பாடி ஸ்தோத்திரம் பண்றாங்களா, உணர்ந்துதான் நன்றி செலுத்துறாங்களா என்று சொல்லி ஆண்டவர் சரியாய் கணக்கெடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த கிரியைகள் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்த அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். எங்களை நடத்தின அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கின, உருவாக்கின, பலப்படுத்தின அவருடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களால் எங்களை நிரப்பி காண்பித்த அவருடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நேசருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஓ, அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த எங்களை ஓ தீங்குக்கு விலக்கி காத்து, ஓ துஷ்டனுக்கு விலக்கி காத்து அற்புதமாக எங்களை நடத்தி, ஓ பரத்துக்கு நேராய் ஓட வைத்த எங்கள் அன்பு தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை ரட்சித்த பரமனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இன்னும் பாடுவேன், இன்னும் சத்தமிடுவேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் போற்றுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், என் இயேசு வல்லமையுள்ள தெய்வம்.
ரிபாலபா சியாந்தரபலபா வரியாந்தரபரபா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். நல்ல கையை தட்டி, ஓ எங்களுக்கு ஒரு ஆனந்த சத்தம் உண்டு, ஓ எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் கம்பீரம் உண்டு. அதை தந்தவர் எங்கள் ஆண்டவர், எங்கள் மீட்பர், எங்கள் மேய்ப்பர். ரிபாலா சதரபா கதரபா துரபலபோ. அவர் எங்களை நடத்த போதுமானவர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கை தட்டி இயேசுவா நாமத்தை போற்றுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. Yes Lord. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் திருப்தி அடைகின்றேன். ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நல்லா எண்ணி பார்த்து கருத்தோடு, ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகள், விரல்கள் எங்களுக்கு உண்டு. நீரே துணை, நீர்தானே என் துணையாளி, உன் நிழலில் களிக்கூறுவே. நீர்தானே என் துணையாளி, நிழலில் களிக்கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கைகளை நான் உயர்த்திடுவேன், நாமும் சொல்லி சொல்லி. கைகளை நான் உயர்த்திடுவேன், நாமும் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவினிலும் தியானிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கிறேன், இரவினிலும் தியானிக்கிறேன். இரவிலும் தியானிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அவருக்கு சதா காலமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். அவருக்கே மனமும் அவருக்கே கனமும் அவருக்கே ஸ்தோத்திரமும் கொடுக்கும். ஒரு விசையானந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு என் உயிரினும் மேலானது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தன்னுடைய இரு கரத்தையும் நீட்டி ரத்தம் வடிய தன்னுடைய ஜீவனை விட்டார். ஜீவனை விடுகிறதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் வேற இல்லவே இல்லை. அதுவும் ஒரு நண்பனுக்காக, அதுவும் ஒரு நல்லவனுக்காக என்றால் பரவாயில்லை. துரோகிகளும் பாவிகளுமாய் இருக்கிறவர்கள், நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் செய்தவன், ஒருவேளை அவன் கொலை செய்யப்படுகிறான், ஒருவேளை அவன் தூக்கு தண்டனை அவனுக்கு நிறைவேறப்படுகிறது என்று சொன்னால் அவனுக்காக போய் நின்று இல்ல பரவாயில்ல அவனை எப்படியே விட்டுடுங்கன்னு ஒருவேளை சொல்லிடலாம். இல்ல நான் நிக்கிறேன் அவனை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா நம்மளால? நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் செய்கை செய்தவர்கள், நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க, அவங்க நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுதும் அவர்கள் பட்சமாய் போய் அவங்கள உயிரை விட்டுருங்க, அவங்கள காப்பாற்றிருங்க, நான் அவங்களுக்கு பதிலாகிறேன், பலியாகிறேன் என்று சொல்லி போன ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, தப்பு செஞ்சா கண்ணை குத்திடுவாங்க, வாயை குத்திடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க என்று சொல்லி மிரட்டி மிரட்டி வைத்திருக்கும் இந்த உலகத்துல எங்கள் ஆண்டவர் தன்னையே தருவதற்காக பூமியில வந்திருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், we thank you Jesus. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ரிபாலா சதரபலா தரபா. நான் ஆரம்பத்திலே சொன்ன உணர்ந்து தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். இதுதான் நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறது. உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தமான அந்த சத்தம் இடுவே. அவருடைய கரத்தின் கிரியை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுவோமா? நாம் பரத்துக்கு போகிற பாத்திரமா இருந்தோமா? நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய பாத்திரமா இருந்தோமா? நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய பாத்திரமா இருந்திருந்தோமா? நாம் ஜீவனுள்ள பாத்திரமா இருந்திருந்தோமா? என்ன நன்மை செய்தோம் ஆண்டவருக்கு? எப்படி அவரை பிரியப்படுத்தி இருந்தோம்? அவர் நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு தம்முடைய ஜீவனை தருகிற அளவிற்கு என்ன இடத்துல கடன் பட்டிருந்தோம் நாம் ஆண்டவருக்கு? ஆண்டவர் தன்னையே தந்தாரே, அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தாரே. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சொல்லி எழுதி வைத்தவர் தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி விட்டாரே. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. வாயை திறந்து சொல்லுவோமா? மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. உண்மையா என்னாலே போல உதடுகள் துதிக்கட்டும், என் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நல்ல உதடோடு இருக்கணும், சுத்த இருதயத்தோடு இருக்கணும்.
நம்முடைய உதடுகள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். அவருக்கு ஸ்தோத்திர கணத்தை செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு ஒரு நாவில பரிசுத்த வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆனந்த களிப்புள்ள ஒரு உதடு எங்களுக்கு கத்த தருவீராக. உம்மை போற்றி பாடுவதற்கு, உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு ரிபாலா சேரபால பாரா சேரபா கரபா ரிபாலா ரவனோ சந்தரபலவபா உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது, அவரை புகழ்ந்து பாடுவது நமக்கு கிடைச்ச ஒரு வாக்கியம். தேவ தூதர்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து இருக்கிறார்களா? தேவ தூதர்கள் எல்லாம் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி ஒரு பெரிய மனுஷன், அப்படி ஒரு பெரிய தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை புகழ்ந்து பாடுகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுகிறோம். அவர் எங்கள் தெய்வம், அவர் எங்கள் ஜீவன், அவர் எங்கள் நம்பிக்கை, அவர்தான் எங்கள் பரலோகம், அவர்தான் எங்கள் சொந்தம், அவர்தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கண்டவருடைய அவருடைய பிரசன்னத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க சரீரத்தில் தேவனுடைய வல்லமை அனுபவித்தவர்களாய் சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக அவருடைய கண்ணை பார்த்து சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை பார்த்து சொல்லுங்க. அவருடைய செயல்களை பார்த்து சொல்லுங்க. அவருடைய கிரியைகளை பார்த்து சொல்லுங்க. அவருடைய கண்கள் பூமி எங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் வெப்போல் எங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்படிக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கருணை கண்டுடைய தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், we love you daddy, we love you Jesus, we love you more and more Lord. Yes Lord, we need you. உம்மை இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாதப்பா. உம்மை புகழாமல் யாரை புகழ்வது? உம்மை பாடாமல் யாரை பாடுவது? உம்முடைய பிரசனம் இல்லாமல் வேற யாருடைய பிரசனத்தில் போய் நிற்பது? ரிபலா சதரபலா சதரபலி ரிதலபா சந்தரபலபா சந்தரபலபா ரிமனா சந்தரபலி அசேதரியல்பலபா. கண்ணை திறக்க வேண்டாம் யாருக்காகவும், பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறதை கேட்க வேண்டாம் எதுக்காகவும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்த வண்ணமாக ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அந்த புறாவை போன்ற கண்ணுடையவரை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட ஆண்டவர் விடுவதில்லை. ரிபலா சதரபலியா சேதரியந்தரபோ ரிபலிபிரியா சியந்தரமமனஸ்னாரபோ ரிபபபரியா தரபவரியா சந்தரமரியந்தரபலந்தரபோ. Yes, hallelujah. ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஐக்கியப்படுங்க. Facing, I want to come near you Lord. I'm coming back to the heart of worship Lord. Oh yes Lord. Yes Lord. Hallelujah. I am lost. Oh hallelujah. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் கழுவப்பட்டவராய் இருக்கணும், பரிசுத்தம் பண்ணப்பட்டவராய் இருக்கணும். ரிபலா சதரபா பரபா சக்கலபா ரிதலபா சந்தரபலா சந்தரபலா ரிபலா சியந்தரபரியா சியந்தரியா ரிந்தரமமனியா சியந்தரபரியா சேதரபரியா சேதரபோ ராவரியா சந்தரமனியா சந்தரபலா ரிபினிகலபலபல துரபலப சத்துரா
மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிறவருக்கு மத்தியில் அவர் இருப்பேன்னு சொன்னார். ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே என்று சொல்லி கேட்போம், என்னை மூடட்டுமே என்று சொல்லி கேட்போம், என்னை மறைக்கட்டுமே என்று சொல்லி கேட்போம், என்னை ஓ எழுப்பி விடட்டுமே என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை இருக்கிறது. ஆண்டவரை மாத்திரம் பாருங்க, பிடிச்சு கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. வஸ்திரத்தின் ஓரம் பட்டாலும் ஆசீர்வாதம், வஸ்திரத்தின் ஓரம் பட்டாலும் ஆசீர்வாதம். கோர்வையாளர்களை மூடி, கோர்வையாளர்களை மூடி, ரட்சிப்பின் அலங்காரம், ஓ நீதியின் வஸ்திரத்தின் அலங்காரம் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. முத்திரை மோதிரமாக வைப்பேன் சொன்னவர் எங்களை முத்திரை மோதிரமாய் Oh, Rabasita we thank you, Jesus. Yes. ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷையின் வரம் கிடைக்கலையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மாத்திரம் பார்த்து அவரை மாத்திரம் துதியுங்க. அவர் தருவார், அவர் உங்களுக்கு தருவார். அவர் தாகமுள்ள ஒரு மேல தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொன்னவர் அவர் ஏமாத்துற தெய்வம் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரு, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பார்த்துருங்க, அவருடைய மெல்லிய பிரசன்னம் உங்களை தொடட்டும்னு கேளுங்க, உங்க தலையை தொடட்டும்னு கேளுங்க. ஓ பாபா பாபா அவர் இடது கையின் தலையின் கீழே வலக்கரத்தாலே தாழ்கிறார். அவர் தேசத்தால் சோகமானே பரந்த கொடியே சபே அப்பா ஓ ரதிமா சமனா ரபாலா ரபாலா சத்துரபாலா ரபா ஷபாலா ஓ ரபால கத்துரா பாபா அபா சமினி மினி கரபாலா திகா சமனா ரபா சிகபாலா thank you Lord ரிபலா சத்துரா பாலா அப்பா ரிபலா திகலா சத்துரா லபாரியா thank you Jesus ஹalleluya ஓ ரபா சிமானா ரபா ஷிகலா அபா சுகலா ரபா சத்துரி மினி இயேசுவே ஆத்மனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000 சீரந்தோ சொல்லுங்க 10,000 சீரந்தோ ஒரு விஷயம் இயேசுவே ஆத்மனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000 சீரந்தோ 10,000 சீரந்தோ இயேசுவே ஆத்மனேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000 சீரந்தோ வாயத்திறந்து சொல்லுங்க அவர் 10,000 சீரந்தோ 10,000 சீரந்தோ 10,000 சீரந்தோ அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார் அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தால் தாங்குகிறார் அவர் நேச
நேசமே அவர் நேசத்தால் சோகமானே மேல் பரந்த கோடி நேசமே உயர்த்துவோம் இயேசுவே போல நான் உன்னோடும் இருப்பேன். ஓ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறார். அநேக மோசேக்கள் கானான் தேசம் வரைக்கும் பக்கமாய் பல வருஷமாய் நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுதோ இது யோசுவாவின் காலம். நீபோ மலையில் ஏறின மோசே அங்கே மரித்து போனார். ஆனால் யோசுவாவோ ரிபானா சாதா பாபா ரிபானா சாகா பாபா ரிபானா சீதினியோ ருபனா சகதனமோ கானானுக்குள் போவான், கானானுக்குள் போவான். ரிபானா பாபா தேசத்தை பங்கு விரிப்பான், தேசத்தை ருபனா சுகந்தரிப்பான். ரிகோரபா பாரா ருபனா சீதினி ஆல்கரோ ரிபாபா பாஷாதரோ ரிபானா கமா எரிகோ கோட்டை இருந்தாலும் அதை வீழ்த்துவதற்கு யோசுவாவுக்கு ஒரு கிருபை உண்டு. அக்கினி இறங்குகிறது. கொழுந்து விட்டு எரிகிற தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. Baba baba shaga baba baba o pala bashaga rabala thara baba lipatana bashaka baba thara baba o rabashal thara bala thara baba lipara mama shaka baba பெரிய பர்வதமே நீ ஏமாத்திடும் தேவ தாசனுக்கு முன்பாக நீ சமபூமி லிபதன மஷகதல பaba ரிதோன மசந்தர பல சக baba லிபல மசந்தர பலிய thara baba லிபல கர baba எரு பாகால்களை ஆண்டவர் எழுப்புகிறார். எரு பாகால்களை ஆண்டவர் எழுப்புகிறார். பாகாலை அழிக்கத்தக்க, விக்கிரகங்களை முறிக்கத்தக்க தேவ வல்லமை நிறைந்த கர்த்தருடைய தாசர்களை, கர்த்தருடைய தாசர்களை, எரு பாகால்களை ஆண்டவர் எழுப்புகிறார். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவே Oh, that's a divine blessing. Yeshuve Atmanesare Sarori Rosali நேசர் இன்பமானவர், என் நேசர் மதுரமானவர், என் நேசர் அழகுள்ளவர். என் நேசரை போல யார் உண்டு? என் நேசருக்கு ஈடாய் யார் உண்டு? என் நேசருக்கு நிகராய் யார் உண்டு?
எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் இம்மானுவேலுக்கு ஈடாய் யாருண்டு? அவர் எங்களை தோளின் மேலே சுமந்து வந்தார். அவர் எங்களை பட்சமாய் பார்த்தார். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமலும், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருக்கிற தெய்வம் அவர். எவனுடைய பாவங்களை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களை பாக்கியவான் பட்டியல் ஆண்டவர் வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரித்து எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஈசோப்பு என்னும் புனித தேவனுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினவர். ஆவியினாலே கழுவி என்ற ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். ஆவியினாலே ஆண்டவர் எங்களை கழுவுகிற தெய்வனாய் இருக்கிறார். கரை திரை அற்றவர்களாக எங்களை பரிசுத்த மனவாட்டியாக ஆண்டவரின் வருகைக்காய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்கள், ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு எங்களை வணைந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நமக்காய் உண்டு. Shantalamala Santarabala Batarababa. We love you, Jesus. We love you, Lord. Yes, we thank you, Jesus. We thank you, Lord. உம்முடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக்கும். பெரிய வனாந்தரங்களை அதிர பண்ணும். பெண் மான்களை ஈனச் செய்யும். எங்களை உருக்கி எடுக்கும். சாதாரபாலா சாதாரபாலா சாகாபாபா மாதாரா Lutaramala Sataramala Koroboso Poropotaraba Oribala Santurabala Dikarabala Sakabana Masakadana Masoko Oribaba Shaba Ripolo Shokoropo Sabariata Santurabala சிவேரென்றிருக்கிற பாவமாய் இருந்தாலும் சிவப்பான எங்கள் ஆண்டவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். ஷாரமா சதரபா கபலா சகபா. முதலாவது அக்கினி வரும்போது கயிறுகளை எரித்து போட்டது. அசுத்தங்களை சுட்டரிக்கிற தேவ வல்லமை மத்தியில உண்டு. பலியை கொண்டு வரும்போது அதுல இருக்கிற அசுத்தங்களை அவர் வெளியே எடுக்க சொன்னார். அசுத்தத்தோட பலியை கொண்டு வர இயலாது. அதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்கள் பார்வைக்கு பிரசாதமாய் இருக்காது. அசுத்த உதடுகள் இருக்கும் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயாவே வந்து புலம்பி நிற்கிறார். ஆண்டவர் தொட்ட பிறகு அவனுடைய தீர்க்க தரிசனத்திலே மாற்றம் வந்துச்சு. அவன் ஊழியத்துல மாற்றம் வந்துச்சு. விசுவாசிகளா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் தொடுவதற்கு வந்து நில்லுங்க. ஆண்டவர் தொட்டார் என்றால் உங்கள் விசுவாசத்துல மாற்றம் வரும். உங்க விசுவாச வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்க கர்த்தரை பார்க்கிற விதத்துல மாற்றம் வரும். ஷாலாமா சந்தரபாலா தரபா திதரபாலா சுதரபாலா சந்தரமனா ஷகபா லிமரமனியா சேந்தரபாலியா சந்தரபாலியா சந்தரபாலா திபாலவசியாலவா Shankaramaniya Santarababa. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Nandri Swami. Nandri Swami. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த பிரசன்னத்துல ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா மொத்தமா மௌனமா இருந்த ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள Father, thank you, Lord என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை அப்படியே ஃபுல்லா ரிசீவ் பண்ணிக்கொள்ளுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. We love you, Lord. We need you more, Abba. Jesus. Shakababa Satara. Shakababa Laba Tanamara Baba. அவரை அறிய வேண்டிய ரீதியில் இன்னும் அவரை அறிய ஒரு புது கிருபை ஆண்டவர் தரணும். Hallelujah. Thank you, Lord. நாம் அவரை அறிந்தது புரிந்தது அற்பம் சொற்பம்.
நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அவர் கிரியை செய்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்தவன் உணர்ந்தவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், நேசிக்கிறோம்ப்பா, உம்மை நேசிக்கிறோம்ப்பா. எங்க வாயில இருந்து உள்ளத்துல சொல்லுவோம் நேசிக்கிறோம். உள்ளத்துல மாத்திரம் இல்ல, செயலில சொல்லுவோம் நேசிக்கிறோம். உம்மை நேசிக்கிறோம் நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கவும் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. Show me some situations Lord, அதுலவும் நாங்க உம்மை நேசிக்கிறோம் என்பதை புலப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. Help us to prove that we love you. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. All church together loud and clear, அவருடைய சமூகத்துக்கு உம்முடைய பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம், yes Lord, தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். Let every eyes closed. அவருடைய சமூகத்துல முழுவதும் விட்டு கொடுக்கிற மாதிரி நிற்போம். Yes Lord, here we are Lord, and to thy presence we come. To the heart of worship we come, we surrender ourselves, we completely surrender ourselves, Lord. Oh, it's not about us but about you, Lord. எங்களை குறித்தல்லப்பா, உம்முடைய பிரசன்னத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஓ ரபலா சபலபா, நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் கண்மலையாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம், மேன்மை பாராட்டுவோம். உம்மை அல்லாத மேன்மை இல்லை, உம்மை அல்லாத ஜீவன் இல்லை, உம்மை அல்லாத உயர்வு இல்லப்பா, உம்மை அல்லாத வாழ்க்கை இல்லப்பா. நீங்களா எங்களுக்கு எல்லாம், நீங்களா எங்களுக்கு எல்லாம்ப்பா, நீங்களா எங்களுக்கு எல்லாம். ஓ ரபா ஷகபா தரபா லகோதா நபா ஷகபா தரபா. அவருடைய காலை பிடிச்சு கொள்ளுங்க, விடாதீங்க. டாடி, I don't want to leave you Lord. உம்மை விட மனசில்லப்பா, உம்மை விட மனசில்லப்பா. உம்மை பிடிக்கிறேன், உம்மை பிடிக்கிறேன்ப்பா, உம்மை பாதத்திலே விழுகிறேன். ஓ ரபா லகபா பாபா லபா லபா சகபா லபா லபா பாபா. அன்பென்னும் அலபேஸ்தரை உடைச்சவர் காலில் ஊத்துங்க. ஓப்பா லபா பரிமள தைலத்தை அவருடைய காலில் ஊத்துங்க. நேசத்தை அவரை சந்தோஷமாய் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. யப்பா லசகா பாபா பாசா ரூபா லசிதோ ரோபோ ரோபோ ரிமா லகா ரமா சகா பாபா. Oh yes Lord, பிரசன்னம் பிரசன்னம் தேவ
போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். கடைசியாய் பிரசன்னம். கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. Thank you for Holy presence. Thank you, Lord. பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரம் வருகிறோம். கர்த்தரை அழைத்துக் கொள்கிறபடியால் நன்றி, ஏற்றுக்கொள்கிறபடியால் நன்றி. ஒரு உண்மையில் ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு அனுக்கிரகம் தந்தீர் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து நாங்கள் நிற்க கிருபை தாரும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படி நின்ற வண்ணமாக நம்ம பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடிச்சுக்கொள்வோம். இந்த நேரத்தில் சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெத்தேல் ஏஜி சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சிஸ்டர் மோலி முன்பாக வரும்படி கேட்கிறேன். ஆமேன். எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆராதனைகளை, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். தூபமாய் கொண்டு வந்து சேர்ப்போம். ஆண்டவர் அதில் பிரியமாய் இருப்பாராக. ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். ஆமேன். ஒரு அபிரதமான ஒரு ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமேன். ഹല്ലേലൂയ. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. പരിശുദ്ധ കർത്താവേ, സ്വർഗീയ അപ്പച്ച, അനുഗ്രഹിക്കട്ടെ. നല്ല സന്ധ്യാസമയത്തിനായിട്ട് ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുകയാണ് കർത്താവേ. കടന്നു വന്ന സമയം മുതൽ പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ ആമേൻ സാന്നിധ്യം രുചിച്ചറിയുവാൻ ഞങ്ങളെ സഹായിച്ചതിനായി സ്തോത്രം ചെയ്യാണ് കർത്താവെ. കടന്നു വന്ന കൂട്ടിക്കൊണ്ടുവന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കായും ഞങ്ങളങ്ങേ സ്തുതിക്കുകയാണ് കർത്താവേ. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. കഴിഞ്ഞ ഒരാഴ്ച വട്ടം കർത്താവെ ഞങ്ങളെ അവിടുന്ന് ക്ഷേമമായിട്ട് ദേശത്ത് സൂക്ഷിച്ചു. ആപത്ത് അനർത്ഥങ്ങൾ ആമേൻ ഞങ്ങൾക്ക് വരാമായിരുന്നു. എന്നാൽ അതിൽ നിന്നൊക്കെ ഞങ്ങളെ വിടുവിച്ച ദൈവത്തിന് നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യാണ് കർത്താവേ. ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾക്ക് ഒരുമിച്ച് നന്ദിയുള്ള ഹൃദയത്തോട് അങ്ങേ സ്തുതിപ്പാൻ ദൈവം ഒരു സാവകാശം കൂടി തന്നിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യാണ് കർത്താവേ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എൻ മനമേ യഹോവയെ വാഴ്ത്തുക, എൻ്റെ സർവ്വ അന്തരംഗമേ അവൻ്റെ വിശ്രാമത്തെ വാഴ്ത്തുക. എൻ മനമേ യഹോവയെ വാഴ്ത്തുക, അവൻ്റെ ഉപകാരങ്ങളൊന്നും മറക്കരുത്. കർത്താവേ, ഞങ്ങളെ നടത്തിയ വിധങ്ങൾക്കായിട്ട് ഞങ്ങളങ്ങേ സ്തുതിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. ദേശത്ത് പരിപാലിച്ചതിനായി സ്തോത്രം. ഞങ്ങളുടെ ജോലിയിൽ കൂടെ ഉണ്ടായിരുന്നതിനായി സ്തോത്രം. വാഹനങ്ങളിൽ കൂടെ ഉണ്ടായിരുന്നതിനായി സ്തോത്രം. കുടുംബജീവിതങ്ങൾ കൂടെ ഉണ്ടായിരുന്നതിനായി സ്തോത്രം. അങ്ങ് ചെയ്യുന്ന സകല ഞങ്ങൾക്ക് തന്ന സൗഖ്യത്തിനായി സ്തോത്രം. വിടുതലുകൾക്കായി സ്തോത്രം. അങ്ങ് ചെയ്ത സകല ഉപകാരങ്ങൾക്കും ഹല്ലേലൂയ നന്ദിയുള്ള ഹൃദയത്തോട് ഞങ്ങളെ സ്തുതിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. കർത്താവേ സ്തോത്രം. കർത്താവേ, ഞങ്ങളെ ഒരുമിച്ച് കർത്താവ് ഞങ്ങളെ അവിടുത്തെ പാതിവിടെ താഴ്ത്തി ഏൽപ്പിക്കുകയാണ് കർത്താവേ. അവിടുത്തെ ദാസന്മാരെ കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് സ്തോത്രത്തോടെ ഏൽപ്പിക്കുകയാണ് കർത്താവേ. സ്തോത്രം. ഞങ്ങളെ അനുഗ്രഹിച്ചാട്ട് കർത്താവേ സ്തോത്രം. ചാൾസ് പാസക്കായ വിശേഷാൽ സ്തോത്രം. കർത്താവിന്റെ ദാസനെ ഹല്ലേലൂയ അനുഗ്രഹിച്ചാട്ട് ആമേൻ. അവിടുത്തെ കൃപയോടുകൂടി പരിശുദ്ധാത്മാവിന്റെ പൂർണ്ണ നിയന്ത്രണത്തോടുകൂടി ആമേൻ സ്തോത്രം. ദൈവസഭയെ നിയന്ത്രിക്കേണ്ടതിന് ഏറിയ കൃപയും അഭിഷേകോടുന്ന് പകർന്നുകൊള്ളുമാറാകേണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഇനി അനേകങ്ങളെ കർത്താവിന് വേണ്ടി നേടുവാൻ അപ്പാ സ്തോത്രം കരങ്ങളെടുത്ത് ഉപയോഗിച്ചാട്ട് സിസ്റ്റമത്തിലേക്കായി കുഞ്ഞുങ്ങൾക്ക് രണ്ടുപേർക്കുമായി സ്തോത്രം. അവരായിരിക്കുന്നിടത്തും കർത്താവേ അവിടുത്തെ കൃപയിൽ പരിപാലിച്ചുകൊണ്ടാടുന്നു പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഹല്ലേലൂയ. ദേവസഭയിലെ ഓരോ സഹോദരന്മാർക്കായി സ്തോത്രം, സഹോദരിമാർക്കായി സ്തോത്രം, കുഞ്ഞുങ്ങൾക്കായി സ്തോത്രം കർത്താവേ. എല്ലാവരെയും അനുഗ്രഹിച്ചാട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ ധ്യാനങ്ങളിൽ ഈ ദിനങ്ങളിൽ കർത്താവേ ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനയുടെ അളവൊന്ന് കൂട്ടുവാൻ ഹല്ലേലൂയ ഞങ്ങളെ സഹായിക്കുമാറാകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഹല്ലേലൂയ. ഞങ്ങളുടെ സഹോദരിമാരുടെ മീറ്റിങ്ങിനായി സ്തോത്രം ചെയ്യാണ് കർത്താവ് സഹായിക്കുമാറാകണം. സൺഡേയിലെ തിരപ്പുവാസൽ പ്രേരണായി സ്തോത്രം കർത്താവേ സ്തോത്രം. അതെ ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾക്ക് മാത്രമല്ല ഈ ദേശത്തിനും ഹല്ലേലൂയ അനേക ദേശങ്ങൾക്കും രാജ്യങ്ങൾക്കും വിടുതലായി തീരുവാൻ അത് മുഖാന്തരം കർത്താവ് സഹായിക്കുമാറാകണം. അതിനുവേണ്ടി പ്രവർത്തിക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ അനുഗ്രഹിച്ചാട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. ഞങ്ങളുടെ ട്യൂസ്ഡേ പ്രേരണായി സ്തോത്രം. ബൈബിൾ സ്റ്റഡി അനുഗ്രഹിച്ചാട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കേൾക്കുന്ന വചനം ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ
ക്രിയ ചെയ്യുവാൻ തക്കവണ്ണം പ്രയോജനമായി തീരുവാൻ ദൈവം സഹായിച്ചാട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാ സെൽ മീറ്റിങ്ങുകൾക്കായി സ്തോത്രം, അതിൽ ഇടിയുന്ന പ്രിയപ്പെട്ടവർക്കായി സ്തോത്രം ചെയ്യാണ് കർത്താവേ. എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകണം. ഹല്ലേലൂയ. ശിക്ഷാ ഞങ്ങളുടെ സൺഡേ സ്കൂളിനായി സ്തോത്രം, ടീച്ചേഴ്സിനായി സ്തോത്രം, കുഞ്ഞുങ്ങൾക്കായി സ്തോത്രം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ കർത്താവേ സ്തോത്രം. കുഞ്ഞുങ്ങളെ ഹല്ലേലൂയ വചനത്തിൽ അഭ്യസിപ്പിക്കാൻ ആമേൻ ടീച്ചേഴ്സിന് ഏറിയ കൃപ ഹല്ലേലൂയ അവിടുന്ന് പകർന്നു കൊടുക്കുമാറാകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ. ഹല്ലേലൂയ. ഇന്ന് കർത്താവേ അവിടുത്തെ വചനവുമായിട്ട് കടന്നു വന്നിരിക്കുന്ന കർത്താവിൻ്റെ ദാസിന് വേണ്ടി ദൈവത്തോട് അപേക്ഷിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ നാളുകൾ കർത്താവേ നോർത്ത് ഇന്ത്യയിലൊക്കെയും അനേകർക്ക് കർത്താവേ അവിടുത്തെ വചനത്തിൻ്റെ ആമേൻ ആഴങ്ങളെ അനേകർക്ക് ഗ്രഹിപ്പിച്ചു കൊടുക്കുവാൻ വിശേഷ കൃപ കൊടുത്ത് നിർത്തിയിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇന്ന് ആമേൻ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി അയച്ചിരിക്കുന്ന ആ ദൂത് ആമേൻ ഞങ്ങൾ ഓരോരുത്തരും കേട്ട് അത് ക്രിയ ചെയ്യുവാൻ ആമേൻ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത് അനുഗ്രഹമായി വിടുതലായി ഹല്ലേലൂയ വരും കാലങ്ങളിലെ കർത്താവിന് വേണ്ടി ഉണർന്ന് പ്രവർത്തിപ്പാൻ അത് ഞങ്ങൾക്ക് അനുഗ്രഹമായി ഭവിക്കേണ്ടതിനായിട്ട് സ്തോത്രത്തോടെ ഏൽപ്പിക്കുന്നു. കർത്താവിന്റെ വൃത്തിനെ അവിടുത്തെ അഭിഷേകത്താൽ നിറച്ചുകൊള്ളുമാറാകണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ ഞങ്ങളുടെ വർഷിപ്പ് ടീമിനായി സ്തോത്രം, ഇൻസ്ട്രുമെന്റ് വായിക്കുന്നവർക്കായി സ്തോത്രം, സിസ്റ്റം ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നവർക്കായി സ്തോത്രം, അങ്ങനെ ചെറുതും വലുതുമായ സഭയിലെ ഓരോ ശുശ്രൂഷകളും ചെയ്യുന്നവർക്ക് വേണ്ടി കർത്താവെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിച്ചാട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. തുടർന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ഞങ്ങളോട് സംസാരിക്കുമാറാണ്. മഹത്വം എല്ലാം തിരുമേനിക്ക് സമാധാനത്തോടെ ഞങ്ങളെ പറഞ്ഞയക്കുമാറാകുകയാണ്. യേശുവിന്റെ തന്നെയുള്ള നാമത്തിൽ കേൾക്കണമേ പിതാവേ. ആമേൻ. இப்பொழுது நம்ம நின்ன வண்ணமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு இந்த ஆஃபரிங் கொண்டு வந்தவங்க எடுப்போம். விசேஷமாக இன்னைக்குள்ள ஆஃபரிங் வந்து மிஷன். இன்னைக்கு மிஷனுக்காக இது வட இந்தியாவுக்காக. நமக்கு தெரியும் வட இந்தியாவில் எவ்வளோ விசேஷமாக நம்முடைய ஊழியக்காரர் கூட வட இந்தியாவிலிருந்து வந்ததுனால அங்கே இருக்கிற விஷயங்கள் நானும் கூட அநேக வருஷமாக அங்கே இருந்ததுனால எனக்கு தெரியும். நம்ம கொடுக்கறது ஒவ்வொன்றும் அது தேவனுக்கு அந்த வட இந்தியா ஊழியத்துக்கு உதவியாய் மாறட்டும். அவங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். வழியும் மாற்றும் மக்கள் உலகில் பல உண்டு, அதற்காய் பரிதவிக்க இந்தியாருண்டு. வழியும் மாற்றும் மக்கள் உலகில் பல உண்டு, அதற்காய் பரிதவிக்க இந்தியாருண்டு. யாரை அனுப்புவேன், யார் என் வேலையாய் போவார்? யாரை அனுப்புவேன், யார் என் வேலையாய் போவார்? அலையைப் போலவே அலைந்திருந்திடும் அமைதியிலிருந்து அதிர்ச்சியடைந்திட்ட அலையைப் போலவே அலைந்திருந்திடும் அமைதியிலிருந்து அதிர்ச்சியடைந்திட்ட அநேகம் பேருந்து அழைத்திடையாரும், அநேகம் பேருந்து அழைத்திடையாரும், அநேகம் பேருந்து மீட்டிடையாரும், அநேகம் பேருந்து மீட்டிட நீண்டு. யாரை அனுப்புவேன், யார் என் வேலையாய் போவார்? யாரை அனுப்புவேன், யார் என் வேலையாய் போவார்? சிலுவை அங்கினை சற்றும் அறியாமல் சிந்திய ரத்தத்தின் மகத்துவம் உணராமல், சிலுவை அங்கினை சற்றும் அறியாமல் சிந்திய ரத்தத்தின் மகத்துவம் உணராமல் ஜீவிக்கும் மக்களை
கொடுத்தவர் இயேசுவைதான் ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கையார் ஆண்டவர் பேரில் மனிதன் நீடு யாரை அன்பும் யார் என் வேலையாய் போவார் யாரை அன்பும் யார் என் வேலையாய் போவார் ஓ ஆண்டவரே, உள்ள நேரம் நாங்கள் ஆராதித்தோம் உடைய வார்த்தைக்காய். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. இடையில நாங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்காக, அதை ஏற்றுக்கொண்ட தேவைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபங்கள் எல்லாம் உடைய கரமருந்து நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்த கர்த்தர் போதுமானவர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தருடைய பிரசனம் தெளிவாக இருந்து எங்களை நன்மையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி புண்ணியனார் இயேசுவின் நாமத்தில் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.